வணக்கம். கூலுங்க இருக்கா? ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இல்லை, நான் மாலை போட்டவங்க வந்து இது மாதிரி வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்கன்றது எனக்கும் தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நான் போய் ஒருத்தங்க வீட்டில் சாப்பிட்டேன். இது மாதிரி மாலை போடுறவங்க கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்கன்றது எனக்கு அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியும். எனக்கு ஒரு பக்கம் கோயிலுக்கு மாலை போடுவாங்க, கோயிலுக்கு போவாங்கன்னு தான் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து வீட்டுல பூஜை பண்ணுவாங்கன்றது கோயில்ல பண்ணுவாங்க தெரியும். கோயில பூஜை பண்ணி அந்த இருமுடி கட்டி யார் மாலை போட்டிருக்காங்களோ அவங்க வீட்டுல டெய்லி ஏர்லி மார்னிங் பூஜை பண்ணுவாங்க. அது நார்மலா நம்ம வீட்டுல சாமி கும்பிடுற மாதிரி தானே, இப்படி கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்ற. கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் எனக்கும் ஆசை இருக்கும் போடலான்ட்டு. பட் தெரில, அது அமையவே இல்லை. அதுவா அமையணும் அப்பமா அதை வச்சு கண்டென்ட் எடுத்திருக்காங்க. நான் மாலை பாவங்கள் சாமி பதனைக்கு வந்திருக்கோம். மைக்க எதுல மாட்டிருக்காரு பாரு. கன்னிசாமி வீட்டுக்கு வந்திருக்கோம். கன்னிசாமி வீட்டுல இந்த பதனையில இருந்து முதல் வருஷமா கன்னிசாமியா இன்னைக்கு பதனை வைக்கிறாங்க. இந்த வீடு அவங்க குடும்பமும் தலைத்தோங்க ஐயப்பனை வேண்டி இன்னைக்கு வந்து பதனை ஆரம்பிச்சிரும் சாமி. ஆரம்பிச்சிடலாமா சாமி? ஆரம்பிச்சிருமா சாமி? சரிங்க சாமி. சாமி ஏன் சாமி இவங்க ரெண்டு பேரும் மூஞ்சி சரியில்லை? என்ன சாமி? டோலக் யாருக்குன்னு கேட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எது இந்த தட்டுறது யாருக்கு யாருக்கு ஒரு சண்டையா சாமி? சாமி ஒரு பால் மெக்கார்ட்னி, ஒரு ஜான் லெனர், நாங்க பீட்டில்ஸ் குழுமம் வச்சு நடத்திக்கிறோம். சாமி வந்து சாமியை கும்பிட வந்திருக்கோம் சாமி. பஜனைங்கிறது ப்ரொசீஜர். சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம். இங்கே மணக்குது சந்தனம், இங்கே மணக்குது எப்ப சாமி கோயிலிலே சந்தனம் மணக்குது. அது சும்மா இப்படி வச்சுட்டு கூட பேசியிருக்கலாம். அது மெனக்கிட்டு தந்து மாலையில மாட்டிட்டு நீங்க தான் போவீங்கன்னு நினைக்கிறேன். அவனே பீதியில இருக்கான், அவனை போட்டு மேற்கொண்டு. அதுக்கு சொல்லுங்க, எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் வேலையை விட்டு போவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சொல்றாங்க. டே ஆஃப் எப்ப தூக்குவாங்கன்னு ஹெச்ஆர்க்கே தெரியாது, அவனுக்கு எப்படியா தெரியும்? பயமா பயப்படாதீங்க. சாமி வாங்க வாங்க வாங்க. என்ன மாலை போட்டுருக்கீங்களா? ஆமா சாமி, சீசன் வந்துருச்சுல. சரி 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 பா சாமி. சரி சாமி, சீசன் வந்துருச்சு போலயே. ஆமா ஆமா, சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் மாலையை போட்ட வேண்டியது. நானும் வருஷம் பாக்குறேங்க. இந்த தடவை கண்டிப்பா நான் ஷூரா சொல்றேன். அப்படியா? வருஷம் போறீங்களா நீங்க? ஆமா. ஏங்க அப்ப நான் உங்களுக்கு இப்ப இருந்து சாமி கூப்பிட ஆரம்பிச்சறேன். சாமி கூப்பிடு, சாமி கும்பிடுறா. சாமி சாமி. ஓகே சாமி. வர சாமி. நீ சாமி சாமி. இல்ல பரவாயில்லை சாமி, அந்த தெருப்பிங்க கழட்டி விட்டு போறேன் நான். கூப்பிடு சாமி. சாமி என்ன சாமி? என்ன சாமி, என்ன மாலையில போடலையா? இல்ல போடல, நாள் நல்லா இல்லன்றாங்க. நாள் நல்லா இல்ல, கல்ற நாள்ல போடணுமா? ஆமா ஆமா சாமி, பாத்து போடுங்க. நல்ல நாள்ல மாலை கோயிலுக்கு போணுங்கறாங்க. பேட்ச் எல்லாம் இதாயிடுச்சு. அடுத்த பேட்ச் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி சாமி, சரி சாமி. வந்தாண்ணா எதுவும் கேட்காத, யார் சொல்லுவேன் சொல்லுவேன் மூடிக்கிட்டு நீ அப்படியே சொல்லுவேன். கால ரத்தக்காவை வாங்கிருச்சு. நாங்க கேட்கவே இல்லையே. இல்ல ரத்தக்காவை வாங்கினா மாலை போடுறது இதா இருக்கும்ல. அப்படியா வாங்கிருச்சுன்னா அதுக்கு ஏதாவது தள்ளி போடுறதுக்கு என்னத்தையாவது சொல்றேன். நம்பிக்கிட்டு சாமி சாமின்னு கூப்பிடுறேன். எரிச்சலா அடிச்சிருவேன். அமைதியாரு சொல்றத கேளு. சாமி சாமி வணக்கம் சாமி. என்ன சாமி போடல? மாலை போட முடியாது போல இருக்கு சாமி. ஏன் சாமி? தாத்தாவுக்கு மாதிரி கிடக்குறாரு, பெட்ல கிடக்குறாரு. என்னைக்கு போவாரு என்னன்னு தெரியாது. அப்புறம் நாளைக்கு எதுவும் ஒண்ணுனா சாமி 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 நீங்க வாட்டி இந்த வருஷம் போட்டுறாங்க சாமி. பொறுமையா அடுத்த வருஷம் போட்டுக்கோங்க. என்ன சொல்றாங்க, நம்மலாம் நினைச்சு எல்லாம் போய் ஐயப்பனை பார்க்க முடியாது. ஐயப்பன் நினைக்கணுமா இவங்களை பார்க்கணும்னு, அப்பதான் நம்ம போக முடியும்னு சொன்னாங்க. என்கிட்ட யாரு சொன்னா? பக்கத்து வீட்டுக்காரர். அவர் எதுக்கு சொன்னாரு தெரியுமா? அது வந்து உண்மையிலேயே உங்களால போட முடியல, உங்களுக்கு பொருளாதார ப்ராப்ளம் இருக்கு, இந்த வருஷம் போட முடியலன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு மனசாறுதலுக்கு சொன்னது. நீ எதுக்கு சொல்லிட்டு திரியடா? உனக்கு ஏன் அப்படி போட முடியாதா? பாஸ் எடுத்தியா? ஐயப்பன் கோயிலுக்கு போனா பாஸ் எடுக்கிறதே தெரியாதா? இல்ல கொரோனா உன் சரௌண்டிங்ல எவனா மாலை போட்டிருக்கானா இல்லையா? முதல்ல பாஸ் போடணும்டா, என்னைக்கு மலைக்கு போறோம்னு ஃபிக்ஸ் பண்ணணும்டா. அதுக்கப்புறம் தானே அதுக்கேற்ற மாதிரி மாலை போடணும்னா. என்ன அப்படி எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா மட்டும் அப்படியே போட்டு கிழிச்சிருப்பேன். பரதேசி நீ எல்லாம் இருக்கிறனால தாண்டா அவன் ஒவ்வொரு வாட்டி வந்து ரீசனா சொல்லியிருக்கான். இந்த மூஞ்சியை பாடுறா, மாலை போடுற மூஞ்சி, கட்டிங் போடுற மூஞ்சிடாது. இந்த வருஷம் இல்ல, எந்த வருஷமும் இது மாலை போடாது. போடுறேன்னா போடுறேன்னு சொல்லி போடலன்ட்டு போய் சீசன் போட்டா கூட்டமா இருக்கு. நான் ஆஃப் சீசன்ல போறேன். நானு ஆஃப் சீசன்ல போறேன். ஆஃப் சீசன்ல கோயிலே க்ளோஸ். சாமி கூப்பிடியா அவனுக்கு? அவன் சாமியாடாவே. சாமி வாங்க சாமி.
எல்லாம் முடிச்சாச்சு சாமி. பிளான் என்ன சாமி? இப்ப தரிசனம் பண்ணியாச்சு. டேம் சாமிக்கு போற சாமி. அங்க இருந்து அப்படியே குற்றாலத்துக்கு போற சாமி. குற்றால அறிவியல் சாமியில வந்து கொஞ்சம் குளிக்கிற சாமி. நம்ம அங்க குளிச்சுட்டு அங்க வந்து பாபநாச சாமி போற சாமி. தென்காசில கோயில் சாமி சாமிக்கு எல்லாம் போயிட்டு சாமி சாமி கும்பிட்டு சாமி பாபநாசம் போயிட்டு சாமி எல்லாம் சுத்தி இப்படி கடைசியா வீட்டுக்கு போற மாதிரி. என்னங்க எப்பட பார்க்க போறோம் சரி முடிச்சிட்டு சாமி இவ்வளோ டூர் போற மாதிரி இருக்காது. என்ன சாமி தெரிஞ்சுக்கிட்டே கேட்டா என்ன சாமி இவரெல்லாம் பாருங்க சாமி லோட்மேன் சாமியா இருக்காரு சாமி. அவரு தண்ணி கேன் போற சாமி. இவரு டிரைவரா இருக்காரு சாமி. இவங்க எல்லாம் தனியா என்னைக்கா போக முடியுமா சாமி? ஐயப்ப சாமி மாலை போடுற சாமியில வந்து அந்த சாமியில வந்து டூர் சாமியை சுத்திட்டு போக வேண்டியதானே சாமி? பேசிவிட்டீங்க. மனுஷ வாழ்க்கையே கிரிஞ்சு தானே சாமி. கிரிஞ்சுன்னு நடந்ததுதான் மனித வாழ்க்கையா இருக்கு சாமி. என்ன பேசுற மேட்டர்லாம் நல்லா கருத்தா. சரி சாமி எல்லாத்துக்கும் பின்னாடி சாமி போட வேண்டிய அவசியம் இல்லை சாமி. அத எத்தனை சாமி சாமின்றீங்க, வாட்சி சாமிங்கிறீங்க, துண்டு சாமிங்கிறீங்க, இவ்வளவு போட வேணாம் சாமி. சரி சார் சாமிலாம் பின்னாடி நீங்க பண்ற பார்த்து அவருக்கே அவர் அமைதியா இருக்காரு, டென்ஷன் ஆகுறாரு. ஆனா அவர் டென்ஷன் மனசு போகாம நடந்துக்கோங்க சாமி. சரி சாமி எல்லாத்துக்கும் பின்னாடி சாமி போட வேணாம். புரியுதா? புரியுது கோபி சாமி. வண்டி சாமியில நான் ஏரியா சாமி சாமி பக்கத்துல உட்காந்துருக்க சாமி வேணும்னா வெறும் பேசுறவே பண்றேன். நம்ம சாமி நான் போய் துண்டு சாமி எடுத்துட்டு வரேன் சாமி. தண்ணி சாமி வரலைன்னா குளிக்கிற சாமி ரொம்ப கஷ்டம் சாமி. சில பேர் அப்படி இருக்கு. தலைக்கு உள்ள ஏதாவது பொருள் இருக்குதா சாமி? இல்ல அதையும் மறைஞ்சு வச்சிட்டீங்களா சாமி? கேரளா கவர்மெண்ட் போர்ட்டல்ல சாமி இது இந்த மாதிரி போட்டோ அப்லோட் பண்ணி பாஸ் எடுக்கணும்னு சொல்லி போட்டோ சொன்னேன். என்ன சாமி போட்டோ அது? 10ஆம் கிளாஸ்ல எடுத்தது அனுப்பிச்சிருக்கீங்க சாமி. பாருங்க பாருங்க இப்ப எடுத்து அனுப்புங்க சாமி. உங்க இல்ல நானே எடுத்துக்கிறேன். நீங்க எந்த ஊர்லங்க படிச்சிருக்கீங்களா இல்லையாங்க? விடுங்க சாமி டென்ஷன் ஆகக்கூடாது. சரி விடுங்க சாமி. சாமி சாமி சரணம் சாமி. நான் காமெடி பண்றாங்க சாமி, நகைச்சுவையா பண்றாங்க சாமி. இப்ப போட்டோ பாருங்க சாமி, இது அனுப்பியிருக்காரு சாமி. 12ஆம் கிளாஸ்ல எடுத்து பாஸ் எடுக்கணும். இப்போ போட்டோ அனுப்புங்கன்னா அது அனுப்புனா சாமி. இது நம்ம நகைச்சுவை இருந்துச்சுன்னா போய் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அழகா அது மாதிரி எடிட் பண்ணி நல்லா காமெடி பண்ணலாம். இவராவது பரவாயில்ல சாமி. ஒருத்தெல்லாம் வந்து செல்ஃபி எடுத்து அனுப்புறாரு. பாஸ் பாஸும் போடலாமா இப்ப கொண்டு வந்திருக்காங்க. நம்ம முன்னாடி எடுத்து வச்சுக்கிற நல்ல இல்ல சாமி. அப்புறம் அங்க போய் ஆனா உங்களுக்கு இல்ல பாஸ் அந்த மாதிரி நடக்கூடாதுன்னு பார்த்தா இவங்க வந்து இதாவே இருக்க மாட்டாங்க சாமி. ஒருத்தர்லாம் இங்க வச்சு எடுத்திருக்காரு சாமி. நான் தான் போய் ஒவ்வொரு ஆளா போய் புடிச்சு போட்டோ உங்க போட்டோ அனுப்புங்க சாமி. இந்த ஷேரிட்ல போடுங்க சாமி. அனுப்புறேன் சாமி. அனுப்பு டக்குன்னு அனுப்புங்க. நான் அனுப்புறேன் இருங்க நான் வீட்டுக்கு போயிட்டு அனுப்புறேன். ஏன் அனுப்புங்க சாமி? இல்ல பரவாயில்ல எடுங்க சாமி. என்ன சாமி நமக்குள்ள என்ன கெட்டப் சாமி இது? பாகுபலி சாமி. ஏறி கை வேகமா வந்து கன்னத்துல பற்ற போச்சு சாமி. திரும்ப வச்சு முன்னாடி எதுலயாச்சும் வந்து கால் வந்து போங்க சாமி. சரி சரி சாமி. இந்த மாதிரி போஸ் இருக்கு சாமி. போட்டோ கொடுக்க போயிட்டாரு. சரி என்னங்க சாமி கை மேல போடுற போது காலு மேல போடுற போது அதெல்லாம் ஒரு விஷயமா இருக்காரு சாமி. தப்புன்னு அரைஞ்சிருவேன்னு சொல்லாம சொல்லிருக்காரு. அதான் கை மேல போடுற போது கால் பின்னாடி போடுற போதுன்னு சொன்னாரு சாமி. விரிச்சு விடுவேன்னு சொல்லாம சொன்னாரு சாமி. என்ன சாமி இது இப்படி கூட சொல்லாம ஷார்ட் ரைட்டர் போல சாமி கோவக்காரரு அடிக்க முடியாது அந்த சீன்ல. என்ன சாமி பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல அந்த பையன் புதுசா வந்திருக்காருல்ல சாமி. ஆமா சாமி. போட்டோவா எடுக்கிறாப்புல. அந்த இங்க இன்னும் போட்டோ எடுக்கிறாரு, அங்கிட்டு போய் போட்டோ எடுக்கிறாரு, ஸ்டைல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது இன்ஸ்டாகிராம் சாமியில போடுறாரு சாமி. என்ன சாமி சொல்றீங்க? இன்ஸ்டாகிராம்ல வந்து டே 1 டே 2 டே 3ன்னு போட்டுட்டு இருக்காரு சாமி. இன்ஸ்டாகிராம்ல போடுறாரா? இன்ஸ்டாகிராம்ல போடுறாரு சாமி. உங்களுக்கு தெரியும்? நான் பார்த்தல சாமி. சரிங்க சாமி. என்னைக்கோ வருஷத்துல 48 நாள் கிடைக்குது. அது நல்லா ரீஹாபிலிட்டேஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் சாமி. இந்த டைம்ல ஒரு சுகர்லாம் கம்மி பண்ணணும். நல்ல ஒரு உடம்புக்குலாம் நல்ல ஹெல்த்தியான அதுக்காக தான் ஆக்சுவலி டைம். சரி சாமி. சரி அதை விட்டு நீங்களும் இன்ஸ்டாகிராம்லாம் போய் பாக்க. இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாலாம் கட் பண்ணுங்க. பண்ணிட்டேன் பண்ணாலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும் பாருங்க. நீங்க கட் பண்ணி பாருங்க. 48 நாள் இருந்து பாருங்க. சரி சாமி. நல்லா இருக்கு சாமி. பண்ணிடுறேன் சாமி ஒரு நிமிஷம். எடுப்பா. என்ன சீனியர் சாமி போட்டோலாம் எந்த அளவுக்கு நிறையலாம் எடுக்கக்கூடாது சாமி. இதெல்லாம் தேவையில்ல வேலை பாக்குறீங்க. எல்லாம் நீங்க மாலை சாமிக்கு போட்டீங்களா இல்ல ஸ்டைலுக்கு போட்டீங்கனாலே நிறைய பேர் ஸ்டைலுக்கு போடுறீங்க. தாடி வச்சா நல்லா இருக்கு, மாலையோட அப்படி இருக்கிறப்ப நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கு சாமி. இப்ப பாத்தீங்கன்னா இத இப்படி இப்படி பண்ணி அப்படி போடலாம் சாமி. இந்த துண்டை இப்படி போடலாம் சாமி. இல்லாட்டி இப்படி கையில அப்படி சுத்திக்கிட்டு சிம்பு மாதிரி வரவா சாமி. சாமி அதை விடுங்க சாமி. இடுப்புல அப்படி கட்டிக்கிட்டு தலைவர் ரஜினி மாதிரி அப்படி வரா சாமி. சாமி நான் வெளிய நிக்கிறேன். யார வராங்க நான் பாத்துக்கிறேன் சாமி. சொல்றத கேளு. நீங்க சொல்லக்கூடிய சினிமா ஆக்டர்ஸ் எல்லாருமே ஐயப்பன் வர்றப்ப அவங்களே அமைதியாயிருவாங்க. சினிமால தான் நடிப்பாங்க. நீங்க மாலையை போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்றது எனக்கு ஒண்ணும் அது எப்படி சாமி? மாலை போட்டுக்கிட்டு சாமியா இருக்கிட்டே பூமர் சாமியா இருக்கு. அது மட்டும்
மட்டும் இல்ல சாமி, சைடுல பார்த்தா விக்ரம் மைத்தன் படத்துல துல்கர் சல்மான் வரல மாலை போட்டுக்கிட்டு அந்த மாதிரியே இருக்குன்னு வர சொல்றாங்க சாமி. எவன் சாமி சொன்னது? உள்ள யாரு யாரு சாமி? எதுக்கு சாமி உள்ள இருக்கா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா சாமி? நீங்க கதவு நின்னு பாத்துக்கங்க, அந்த உள்ள பேசிட்டு இருந்துரு சாமி. நீங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க சாமி. நீ தேங்காய் உரசணும், தேங்காய் உரசி வைங்க சாமி. வணக்கம் சாமி. என்ன டக்குனு கிளம்பிட்டீங்க? சீசன் இல்லையா அது? பழனி கிளம்புறேன்ல. பழனிக்கா? ஆமா, புரோட பாத்துட்டு சரி போங்க. என்ன சாமி திருப்பி மாலை போட்டுருக்கீங்க? ஆமா, ஐயப்பனை போய் பாத்துட்டு வந்துடலாம்னு. சீசனே இல்லையா அது? ஆமா, சீசன் இல்லாதப்ப கூட்டம் கம்மியா இருக்கு. நல்லா திவ்ய தரிசனம் இருக்கும் போல இருக்கு. அப்படியா சாமி? என்ன சாமி வருஷம் ஃபுல்லா மாலையை போட்டுக்கிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போறேன், ஓம் சக்தி கோயிலுக்கு போறேன் போயிட்டு இருக்கீங்க? என்னமா? ஆமா சாமி, இது இருந்தாதான் சாமி கண்ட்ரோல்டா இருக்கான். சாமி முதல்ல நீங்க குருசாமியோட சேர்றத முதல்ல நிறுத்துங்க. அவருதான் சாமியார் மாதிரி வருஷம் ஃபுல்லா மாலையை போட்டுருக்காரு, நீங்களும் உங்களே மாலை போட வச்சிருக்காரு. உங்க வயசு நீங்க இப்படி சாமியார் போட சாமியார்ன்றாங்க ஊருக்குள்ள. சாமியார் மாதிரி மாலையை போட்டுக்கிட்டு திடீர் மாதிரி இருக்க கூடாது. மாலை போட்டுதான் கண்ட்ரோலா இருக்கணும்னு இல்ல. சரி சாமி, என்ன மாதிரி நீங்க வந்து கண்ட்ரோலா இருக்கணும், மனுஷனும் கண்ட்ரோலா இருக்கணும். யாரு நீ? ஏன்டா உள்ளூர்ல ஒயின் ஷாப்புக்கு லீவ் விட்டாங்கன்னா இங்க இருந்து பரதேசி நீ கண்ட்ரோலா இருக்கியா? தம்பி நீ போப்பா. சரி நீ போ, நீ கரெக்டா போய்க்கிருக்க. நீ போ, புடிச்சத பண்ணு. மாலை போறேன்னா போடு, போடலைன்னா போட. வருஷம் போடுறது இதா இருக்குல்ல, அதுல உனக்கு இங்க எரியுது. அவன் வீட்டை அவன் பொண்டாட்டியே ஃபீல் பண்ணல, நீ ஏன்டா ஃபீல் பண்ற? கம்பெனிக்கு ஆளு வர மாட்டான். புரியலையா? கம்பெனிக்கு அதான் கம்பெனிக்கு ஆள் கூட்டு போங்கறேன். கம்பெனிக்கு இதுவே உனக்கு தெரியல. பேசுறதே வேஸ்ட். இதுக்கா வந்துட்டு நல்ல கம்பெனி கொடுப்பான், அதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் குடிச்சு நம்மள அடிக்க வராங்க. இவனா கம்முன்னு போவான். மாலையை போட்டு 2 வருஷமா மாலையாலே திரியிறான். அப்படியே பரதேசி அவன் 1 வருஷமா மாலை போடுற காரணமே நீதான்டா. உன் கூட சேர்ந்து நாசமா போறான்னு சொல்லி தான்டா அவங்க வீட்டுல மாலையை போட்டு விட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன நினைச்சாலும் தெரியல, அப்படியே ஆன்மீக பாதையில உள்ள போயிட்டான். உனக்கு இங்க இல்ல ஏரியில போட முடியாதா? வெயிட் பண்றேன். போட முடியல. சரி வாங்க போவோம். எங்க ஊருக்குள்ள பாதி பேரை கெடுத்ததே அவன். முடிச்ச மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு கண்டென்ட். இது வரைக்கும் மாலை போறத வச்சு பண்ணவே இல்லை, பட் கண்டென்ட் நல்லா தான் இருந்துச்சு பண்ணியிருந்தது. ஃபர்ஸ்ட் தான் இன்ட்ரோ தான் நல்லா இருந்துச்சு. பிளஸ் அந்த சாமி எல்லாத்துக்கும் சாமி. நிறைய பேர் அது வந்து என்னன்னா, நிறைய பேர் அந்த பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப லோக்கலா பேசுவாங்க. சில பேர் பேட் வேர்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணியே பேசுறவங்கலாம் இருப்பாங்க. அவங்களாம் கண்ட்ரோல் பண்றன்ற பேர்ல இந்த மாதிரி திருத்திக்கணும்ன்றதுக்காக பண்ண போய் இது மாதிரி தெரியல. எனக்கு அத பத்தி நான் ஐடியா கிடையாது. மாலை போட்டிருந்தா அடுத்தவங்களை அடிக்க கூடாது, மாலை போட்டிருக்கவங்களை திட்டக்கூடாது. மாலை போட்டுக்கோங்க திட்டக்கூடாதா? இல்ல, மாலை போட்டிருக்கவங்க நம்மளும் திட்டக்கூடாது, அவங்களும் எதுவும் பேசக்கூடாது, வாப்போன்னு கூட சொல்லக்கூடாது, வாங்க போங்க. ஏன்னா கடவுளுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த ஸ்கூல் படிக்கும் போது டீச்சர்ஸ் அடி வாங்க கூடாதுங்கிறதுக்காகவே மாலை போட்டு வருவாங்க. சீரியஸா அந்த 10th முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல எல்லாம் இதுக்காகவே மாலை போட்டு வந்து பேப்பர் வாங்கும்போது மாலை போட்டிருக்கேன் சார்னு சொல்லிட்டு அடி வாங்காம தப்பிப்பாங்க. இது ஒரு ரீசனா வச்சு அந்த நவம்பர் டிசம்பர்ல எஸ்கேப் ஆயிடுவாங்க. கரெக்டா அந்த டைம் தான் வேற ஹாஃப் இயர்லி வேற வரும். எங்க காலேஜ்ல டிப்ளமோல பாத்தீங்கன்னா மாலை போட்டா திட்டுவாங்க. ஏன்னா அடிக்க முடியாது, திட்ட முடியாது. ஒண்ணு அந்த வந்து 1 வீக்கு லீவ் போட்டுருவாங்க கோயிலுக்கு போறேன்ட்டு. சில பேர் ஆனா 1 டே மாலை போடுறவங்களும் இருப்பாங்க. அதான் எங்க பிரின்சிபலே சொல்றாரு, மாலை போடுறீங்கன்னா 1 டேல போற மாதிரி இருந்தா போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. சேம் டே போட்டு சேம் டே ஒரு நாள்ல போயிட்டு ஏறி பார்த்துட்டு வந்து மாலை எடுத்துருவாங்க. ஆக்ட்ரஸ்லாம் மாதிரி. அப்படியா? நானும் பாத்துருக்கேன். அந்த மாதிரி 1 டேல பண்றவங்க தான் பாத்துருக்கேன். தெரியல, ஆனா அது எந்த அளவுக்கு இதா இருக்கும்னு தெரியல. பட் ப்ராப்பரா பண்றதுன்னா இந்த ஃபுல் டே 48 டேஸ் பண்றதுதான். ஓகே, நீங்க யாராச்சும் மாலை போட்டிருந்தவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா அனுபவிச்சிருப்பாங்க. அது மாதிரி இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப வர கமெண்ட் செக்ஷன் இல்ல, கமெண்ட்ஸே கம்மியா இருக்கு. கமெண்ட்ஸ் கம்மியாகுதுங்கிறத கிராஃப் என்ன திடீர்னு இப்படியே போகுது. என்ன அதே மாதிரிதான் போயிட்டு இருக்கு. என்ன ஒரு எப்படி சொல்றது, 2 வீடியோ போட்டது ஒரு சில ரீசன்னால ஒரு வீடியோவா அது அவங்க மேல தப்பு இல்லல்ல. பட் அந்த ஒரு ரீசனுக்காக என்ன இந்த அளவுக்கு கிராஃப் டவுன் ஆகும்? ரொம்ப கெஞ்சலா இருப்புல, கொஞ்சம் பார்த்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா முன்னாடிக்கு இப்ப பரவாயில்ல. எப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்றவங்க பாக்குறது அதிகமா மாறுது. நான் சப்ஸ்கிரைபரை விட சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பாக்குறது அதிகமா இருக்கு. அப்பனா அவங்க எதிர்பார்க்கிற வீடியோ கதறாதீங்க சொல்றேன், அவங்க எதிர்பார்க்கிற வீடியோ தான் கொடுக்குறோம். பட் ஆனா என்னமோ நடக்குது.
அதான் என்னன்னு தெரியல. சரி, வேற ஒரு ஃபன்னான வீடியோல எல்லாம் சேர்ந்து பார்ப்போமா? இது வரைக்கும்